மார்னிங். குட் மார்னிங். என்ன நீங்க இந்த ஆபீஸ் உள்ள வரும்போது கடியாரம் மணி அடிக்குதா இல்ல கடியாரம் மணி அடிக்கும் போது நீங்க உள்ள வரீங்களா? என்ன இவ்வளவு கரெக்டா வர்றீங்க? கரெக்டா 10க்கு. அது இருக்கட்டும், நீ எப்பவுமே ரொம்ப லேட்டா வருவே. இன்னைக்கு என்ன நீ தான் கதவே தோல்வி அவசியம் வச்சாம வெளியே போனா தானே வர்றதுக்கு. என்ன இங்கதான் இல்லையா? ஆபீஸ் எல்லாம் டிக்கானா? ஏன் வீடே இல்லையே. என்னாச்சு? என்ன மாதிரி தொழிலாளிக்கெல்லாம் 1ஆம் தேதி வந்தா போதும் கொன்னுடுவேங்கிற மாதிரி இருக்குது. சலவைக்காரன், பால்காரன், வீட்டுக்காரன் எல்லாம் வரிசைக்கு வந்து நின்னுடுறாங்க. முடியல. இதுக்கு மத்தியில இது வேற வளர்ந்துருது. வெட்டிக்கவும் முடியல, விட்டுக்கவும் முடியல. அவனவே இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்து இருக்காரு கல்லூரி மங்க மாதிரி தலைமை குமாஸ்தா குப்புசாமி. அவன் என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? மனுன்னு சொல்லி ஒருத்தன் வரப்படாதுங்க. டேபிளுக்குள்ள கைய விட்டுறான். நான் என்னமோ டேபிள் டிராயரத்தான் திறக்கிறாரான்னு நினைச்சா கீழே வியாபாரம் நடக்குது, பணம் வாங்குறாங்க. எனக்கு கூட ரொம்ப பேர் தர்றாங்க. நீங்க தான் ஒண்ணுமே வாங்க விடாம கையை கட்டி கொடுத்தீங்க. வாங்க தெரிஞ்சது கைய வெட்டியே போடுவாங்கம்மா. வணக்கம்ங்க. என் பேரு கண்ணப்பா. கண்ணப்பாவோ காகப்பாவோ முதல்ல இந்த மனு மேல ஏதாவது கனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரு பேரு எல்லா விஷயத்தையும் சொல்லியா? கனமா அப்படின்னா? கனம்னா பணம்னு அர்த்தம். இத கூட ஒரு மனுஷன் சொல்லியா தெரியும்? முன்ன பின்ன எந்த ஆபீஸ்லயும் கால எடுத்து வச்சது இல்ல. சீக்கிரமா 10 வயது வெய்யா. நாங்க ரொம்ப ஏழைங்க. குடியிருக்கிற இடத்துக்கே ஆபத்து வந்துருச்சுங்க. அதனாலதான் அந்த மகஜரை வச்சிருக்காங்க. பேசாதே. காசா காட்டுற வரைக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. முதல்ல எனக்கு தேவை கனம் கனம் கனம். துரை என்ன இதெல்லாம்? கனமா கேட்டீங்களே அதுக்குதான். மிஸ்டர் குப்சாமி, இந்த ஆபீஸ நீங்க தான் தலைமை குமஸ்தா. எல்லாருக்கும் பாடமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி செய்யறது என்ன நியாயம்? மிஸ்டர், லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம். எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அப்படி செய்யுங்க. ஒரு வெக்கமா இல்ல, தலைகுனிவா இல்ல, அவமானமா இல்ல? ஏன் பேச மாட்டீங்க? அவரால் பேச முடியாதுங்க. அவர் பேசுறது கூட கனம் வேணாம். ஆமா, இப்படி சொன்ன சொன்னாதான் அவருக்கு பேச்சே வரும். ஐயா, இந்த மனுவை நான் கவனிக்கிறேன். வாங்க. துரை, உன் இடத்தை விட்டு நீயே இங்க வந்த. என் டியூட்டி இந்த பட்டா சம்பந்தமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் எங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும். வாங்க வாங்க. தம்பி, அந்த இடத்துல நாங்க 30 வருஷமா குடியிருக்கிறோம். இப்ப திடீர்னு அந்த ஆள வந்தாரு. ஏதோ ஃபேக்டரி கட்ட போறோம், அதனால அந்த இடத்தை காலி பண்ணுங்கடாங்க. நாங்க எங்க போவோம்? எங்க கதியெல்லாம் என்னங்க ஆகுறது? ஆமா, அங்க நீங்க எத்தனை பேர் குடியிருக்கீங்க? சுமார் 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேரா? ஆமாங்க. அப்ப இந்த மனு போதாதுங்க. எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி நீங்க வழி கட்டி இருந்தீங்கன்னா அந்த ரசீதெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுங்க. நல்லது. என்ன அந்த இடத்தை உபயோகப்படுத்திக்கிற மாதிரி எந்த திட்டத்தையும் சர்க்கார் வெளியிடல. அதனால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்க, நாங்க வரோமுங்க. வராங்க. வணக்கம். நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க. ஐயோ, கோயிலை கட்டி சிலையாக்கி எனக்கு பேச முடியாம மனசு வேணும். இனி கவலையே இல்ல. வாங்க வாங்க. ஏன் விஷயம் என்னாச்சு? எல்லாம் கெட்டு போச்சு. அந்த சேரியை உங்களுக்கே சொந்தமாக்கலான்னு படாத பாடுபட்டேன். அந்த துரப்பைய இருக்கிறானே சேரி பசங்களோட சேர்ந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான். நான் போய் கவனிச்சு. என்ன மிஸ்டர் துரை, என்ன விஷயம்? அந்த சேரி விஷயமா வந்தேன். அதுல அந்த சேரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் இல்ல, சட்டம். எல்லாத்துக்கும் சட்டம் பேசினா இப்படி ஆளுதான தெரிய வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் மரியாதை இல்லாம கியூல நிக்க சொன்ன. இப்போ சந்தேகப்படாதீங்க, இப்ப உங்களை நிக்க சொல்ல மாட்டேன், நீங்க போகணும். என்ன விளையாடுறியா துரை? நான் யாரும் தெரியுமா உனக்கு? இது ஆபீஸ், உங்க வீடு இல்ல. போங்க. உன்னை தொலைச்சு தொலைச்சு. I say you get out. நமஸ்காரம் தருவலிங்க ஐயா. ஐயா, ஆள வந்தார். என்ன ரொம்ப கோபமா இருக்க? துறையனா மறுபடியும் கியூல நிக்க வச்சுட்டானா? கியூல நிக்க வச்சிருந்தா கூட பரவாயில்லையா? குடியே முழுகணும் போல இருக்கியா? சரி சரி உட்கார். பதறாம விஷயத்தை சொல்லு. ஐயா, ஃபேக்டரி கட்டணுங்கிறதுக்காக அந்த சேரியை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டோம்ல. ஆமா, பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டது. சேர்மன் ஐயா கூட தலையாட்டிட்டாரு. படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போட்டுட்டாரு. ஆனா இந்த துரப்ப சேரியை ஒழிக்க கூடாது, ஜனங்களை விரட்டக்கூடாதுங்கிறான். சரி, அப்போ முகத்துல 100 வீசு. ஐயா, அது நடக்காதியா, நடக்கவே நடக்காது. இல்லன்னா 1000 2000 தள்ளுறது. ஐயோ, நம்ம எல்லாம் உள்ள தள்ளிடுவா போல இருக்குது. லஞ்சோங்கிற பேச்ச கேட்டாலே எரிமலையா குமர்றான். அவ்வளவு பாவியா முருகா? எப்படிதான் உருப்பட போறானோ?
ஆபீஸ் நம்பர் என்ன? ஹலோ, யாரு? சாமிநாதனா? நான் தர்மலிங்கம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நீங்க எதுக்காக சார் போன் பண்ணணும்? ஒரு வாரத்துல நான் ஓடி வர மாட்டேனா? பரவாயில்ல. ஏயா, உங்க செக்ஷன்ல துரைன்னு ஒரு கிளர்க் இருக்கானா? இருக்கா சார், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தான் ப்ரமோஷன் பட்டுங்களா? அடைச்சா, அவன் என்னமோ கர்மா அந்த கேரி ஜனங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறான். நாம அந்த மாதிரி ஆளு ஆபீஸ்ல இருக்கிறது தேசத்துக்கே நஷ்டமியா. உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணு. ஆமா, இன்னைக்கே பண்ணிடு. சரி சார், சரி சார். ஆனா அவன் ரொம்ப யோக்கியமானவன் சார். எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன். கரெக்டா செய்யறான். சரி, நமக்கு சாதகமா இல்லையே. ஏய்யா, மறுபடியும் குப்பை தொட்டி மேல் உத்தியோகத்துக்கே போறியா? சார் சார், அதை மட்டும் செஞ்சாங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன். துறையை இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்துறேன். சரி, அவனை உத்தியோகத்துல இருந்து விரட்டுறேன்னு சொல்லிட்டான். போதுமா இல்ல ஜெயிலுக்கு? ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயா, இந்த கடியாரம் என்ன விலை? 200 ரூபாய். 200 ரூபாவா? எங்க ஓட பாக்குறேன்? இந்த 2 ரூபா 20 காசு தான் கிடையாது. அது ஐயா வந்து கெடியாரத்தை தான் கேட்க கொண்டா. அது அது அதாம்மா, வாட்சி தான் கொடு. என்னையா இது? இளநிக்காரிட்ட போய் வாட்சி கேக்குற? வாட்சி கேக்குறியா, வாட்சி பண்றியா? ஒரு பொண்ணு வயிற்று பிழைப்புக்காக வெளியே வந்துடக்கூடாது. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? என்ன விஷயம்? தைரியமா சொல்லு. இந்த ஆள நான் வாட்சி கேட்டீங்களா? எனக்கு புரியல. நான் இளநீ என்ன விக்கிறேன்? வாட்சி என்கிட்ட ஏது? என்னமா நேற்று இளநீ வாங்கி குடிக்கலாம். பணம் இல்ல, பத்து காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. என் சட்டையை கட்டி கேட்டியே, என் பாட்டை குடுத்தேன்ல. எங்கம்மா? ஐயோ, என்னையா இது அநியாயமா போய் சொல்றியே? ஐயா, என்னமா அது அநியாயமா பகற்கொலையா இருக்கு? ஐயா வாங்கய்யா, இந்த அநியாயத்தை கேளுங்கய்யா. இப்ப நீங்களே இருக்கீங்க. இளநீரை குடிச்சிட்டு பதிலுக்கு கடியாரத்தை குடுப்பீங்களா? என்னது? இளநீருக்கு கடியாரமா? நீங்க சிரிச்சீங்க, என் வயது எரியுது. என்னையா இது நாடகம்? உண்மையா பார்த்தா நாடகமா தான் இருக்கு. போயா, நாடகம் கெட்டு போச்சுயா. சரி, ஆனா தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்றேன் உண்மை. ஐயோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஐயா. மரியாதையே சொல்றது இடத்த விட்டு போயிடு, இல்ல உன்னை போலீஸ்ல ஹேண்டல் பண்ண ஐயோ வச்சா. வேண்டாங்க பாவம். பாத்தியா, உனக்கு கூட இந்த பொண்ணு பரிதாபப்படுதியா? எவ்வளவு சுலமா உபதேசம் பண்றாங்க. ஐயா பேசாது. தாய் குலத்தை புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இனத்துக்கே பெரிய கலங்கத்தை உண்டாக்கிட்டே. ஐயா நான் சொல்றது கேளுங்க. போதும் போதும், உங்ககிட்ட ஏமாந்த கடைசியா நாளா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த பொருள் குறைக்காது. குறைச்சு சம்பாதி. ஐயா கடவுளே, என்னால உண்மை சொல்ல முடியாம போயிடுச்சு. ஐயா 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 கடியாரியா கடியாரியா. தேடிப்பா கிடையாது பத்திரியா? மரியாதையா போயிடாமா. ஐயா ஐயா நான் சொல்றதை கேளுங்க. பேசாத, இனிமே நான் ஏமா தயாரா இல்ல. ஐயா 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 திருடி திருடின்னு என்ன திட்டாதீங்க ஐயா. எனக்கு திருடவே தெரியாது ஐயா. உங்க கால்ல விழுந்து சொல்றேன், என்ன நம்புங்க. ஆமா, யார் இப்ப என்கிட்ட கடிகாரம் வாங்கிறது உண்மைதானே? உண்மைதான். ஏன் நீ போய் சொன்ன? என்கிட்ட கடியாரம் இல்லையே. கொடுத்த கடிகாரம் என்ன ஆச்சு? அது எங்க அண்ணன் திருடிக்கிட்டு போயிடுச்சு. சேச்சே, அண்ணன் ஒரு திருடனா? அது நல்ல அண்ணன் தான். அந்த பக்கிரி பையன் அதை எடுத்துட்டான். நான் திட்டுனேன், அது நழுவு. ஆனா என் உயிர் போனாலும் சரி, உங்க கடியாரம் வாங்கி கொடுத்துட்டு தான் முழு வயிறு சாப்பிடுறதுன்னு என் கடவுள் கிட்ட சத்தியம் செய்துட்டேன்.
அன்னையில இருந்து ராப்பகலா உழைச்சேன், கிடைச்ச வேலையெல்லாம் செய்தேன், பைசா பைசாவா சேர்த்து வச்சேன். எப்படியோ இன்னைக்குதான் கடவுள் கண் தந்துட்டாரு. இத பாருங்கய்யா, 1 2 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், வாங்கிக்கங்கய்யா. என்னையா அப்படி பாக்குறீங்க? உங்க கடியாரம் விலை ஜாஸ்தியா? கடிகாரத்துக்கு விலை ஜாஸ்தி இல்ல, உன் புனிதமான உள்ளத்துக்குத்தான் விலை மதிப்பே இல்லை. ஒரு சின்ன பொய்க்காக எவ்வளவு உழைச்சிருக்க, ஒரு நியாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்க. நீ ஒரு ஆச்சரியமான பொண்ணுதான். ஆமா, உன் பேரு? அம்மு. அம்முவா? அலமேலுன்னு பேரு, செல்லமா அம்முன்னு கூப்பிடுவாங்க. இந்தாங்க பணம். இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அது உனக்கு தான் சொந்தம், நான் தொடவே கூடாது. இல்லையா, இத நீங்க வாங்கலன்னா நான் ஒரு கடன்காரின்னு நினைச்சு எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன். இத நான் வாங்கினா உனக்கு துரோகம் பண்ணதா? என் வாழ்நாள் முழுவதும் நான் அழுதுகிட்டு இருப்பேனே. இல்ல, இது நீங்க வாங்கினாதான் எனக்கு நிம்மதி, எனக்கு தூக்கமே வரும். என் மேல ஆணை. ஆணைகளை விடாத. நாளைக்கு வரியா? ஓ வருவேனே. கொண்டா கடியாரையா, கடியாரையா. இந்த என் பேர் கடியாரம் இல்ல, துரை. துரையா, நேரா கடைக்கு போங்க. கடைக்கு தான் போறேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களை கடியாரத்தோட பார்த்தாதான் என் சத்தியம் முழுசா தீரும். அம்மா? ஐயே, அம்மாவா? என் பேரு அம்மு, அப்பவே சொல்லல. சரி சரி, நாளைக்கு கண்டிப்பா வா. ஓ வரட்டுமா? நாளைக்கு வாங்க. ரொம்ப வசதியா இருக்குங்க. ஆமா, எல்லா வசதியுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? எங்க இதுதான் அந்த 100 ரூபாய் வீடுங்களா? ஆமா, இது மாதிரி 5000 வீடு முதல்ல கட்ட போறாங்களா? வணக்கங்க. வணக்கம் தர்மலிங்க ஐயா. ஓ, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா, ஏன் இப்படி வெயில நிக்கிறீங்க? எல்லாம் உள்ள போய் சோஃபால உட்காந்துக்கலாமே. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? துரையா, கடியாரம் எங்க காட்டுங்க. என்னையா இவ்வளவு பெரிய கடியாரமா இருக்கு? வீட்டு கடியாரமா? வீட்டு கடியாரம் இல்ல, ரோட்டு கடியாரம் இல்ல. இந்த பாரு. ஐயே, என்னையா புடவைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? ஏன்? கட்டிக்கதான். உங்க சம்சாரத்துக்கா? அடிப்பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. வேண்டாம். அம்மா, நீ என்கிட்ட கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது, அது உனக்குத்தான் சொந்தம். அதனாலதான் உன் பணத்துல வாங்கின இதை உனக்கே சொந்தமாக்குறேன். ஐயா, அது உங்க கடியாரத்துக்காக நான் சேர்த்த பணம், அது உங்களுக்கு தான் சொந்தம். சரி சரி, என் மேல ஐயோ, உங்க மேல ஆணை விடாதீங்க. அப்ப வாங்கிக்க. எனக்கு எதுக்கே இவ்வளவு கௌரவம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அம்மோ, நீ என்ன செய்தேன்னு உனக்கே தெரியாது. நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி பிறந்திருக்கு. நான் அதை மறக்கவே முடியாது. உன் கடமைக்கு பரிசு நினைச்சுக்க, வாங்கிக்க. இந்தா. சரி கடியாரங்க. என் பேர் கடியாரமா? இல்ல இல்ல, சரி துரையா. வரட்டுமா? வரேன். சார், உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? எப்படியாவது அந்த துரையை இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணி தான் சார் ஆக்கணும். என்ன எல்லாம் கொண்டாந்துட்டீங்களா? இத வரங்க, எல்லாருடைய கையெழுத்து வாங்கியாச்சுங்க. வரிகட்ட ரசீதுங்க. குட் குட். நாளைக்கு உங்க ஊருக்கு அமைச்சர் வராரு. சரிங்க. அவர்கிட்ட கொடுத்து எச்சரி சொல்லுவோம். நல்லதுங்க. ஏங்க, இந்த பட்டா செய்து கொடுக்கறதையும் நீங்க தாங்க கவனிக்கணும். சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். வணக்கம் சார். ஆபீசர் ஐயா உங்களை அவசரமா கூப்பிடுறாரு சார். இதை வந்து கூப்பியா சார்? ஏன் துரை, இது என்ன ஆபீஸா, உன் வீடா, இல்ல பொதுக்கூட்டம் மேல நினைச்சியா? இல்ல சார், நான் இது ஆபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனா சிலர் உள்ள நுழையில பார்க்கும் போதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருக்கு. சரியா, தெருவுல போற வரவங்க கூட்டி வச்சுட்டு ஆபீஸ் அவசரத்துல ஏன் சொல்றேன்? இல்ல சார், மனு கொடுத்தாங்க, பதில் சொன்னேன். இல்ல சார், இல்ல, கிடையவே கிடையாது. இவன் சரி பண்றான். சார், பதில் சொல்றது சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது, உனக்கு ஒண்ணும் புரியாது சார். நம்ம ஆளவந்தார் ஐயா உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரே, இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பரிசு கொடுக்க சரி செய்யலாம். மிஸ்டர் குப்புசாமி, சட்டப்படி ஆண்டதா அவங்களுக்கு தான் சேரணும். துரை, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல அவங்களுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார், ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960ஆம் வருஷ கெஜெட்ல 400வது பக்கத்துல 18வது விதிப்படி
அவங்க அந்த இடத்தை விட்டு காலி செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28 சட்டப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டவே கூடாது சார். சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம், எது நியாயம்? ஐயோ, அப்போ எங்க ஆபீசருக்கு சட்டம் தெரியாது, புத்தியே இல்லைன்னு சொல்றியா? சார், இப்பதான் எனக்கு எல்லா சீக்கிரட்டும் புரியுது. அந்த பிச்சைக்கார பசங்க சேரி பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். யார் லஞ்சம் வாங்க? இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசடி செய்யறது நீ, இந்த ஆபீஸை பாராட்டுறது நீ. ஆபீஸ் ஆட்சின்னு சும்மா ஆபீஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? உன்ன போல ஆள் ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் கெட்டு குட்டிச்சோரா போயிடும், சட்டம் ஒழுங்கு எல்லாம் பாழா போயிடும். உன்னை டிஸ்மிஸ் சார். என்ன வேலை விட்டு நிக்காதீங்க சார். சீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். யூ ஆர் டிஸ்மிஸ். அவசரப்படாதீங்க சார். சரி சார். இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாக்கலாம். ஆபீசர் தான் நீங்க தான் சார் ஆபீசர். இதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? பொங்கல் வருதுல்ல, அதுக்காக தான். ஒண்ணு காணமே, ஒண்ணுதான் இருந்துச்சு. போய் அண்ணங்கத்தை அங்கிட்டு கொடுத்தாரு. இந்தாங்க, இது உங்களுக்கு, இது அண்ணனுக்கு. இதெல்லாம் எதுக்கு தரேன்? என் கடமை. எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்களும் அண்ணன் தான். வேற யார் இருக்க? இன்னும் உம்மன் இருக்கீங்க. ஏன் கோபமா? யார் மேல? என் மேலையா? நான் தான் நீங்க கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, என்ன கோபம்? எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆனா உனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கலையே சித்தப்பா. அதுக்காக கோபமா? கோபம். அடுத்த மாசம் சம்பளம் வரும்ல, அப்ப வாங்கிக்கோ. அடுத்த மாசம் சம்பளம் ஏது, அதான் கோயந்தா போட்டுக்கிட்டேன். வாங்க குப்சாமி, வாங்க. நமஸ்காரம். என்ன சொல்றீங்க? இன்னும் இந்த கன்றாவி செய்திய துறை உங்க காதுல போடவே இல்லையா? துறைய ஆபீஸ்ல இருந்து கல்பா கொடுத்துட்டாங்க. எல்லார்கிட்டயும் சண்டை போடுற மாதிரி கண்ட்ராக்டர் கிட்ட சண்டை போட்டா சும்மா விட்டுவாரா? இமிடியேட்டா ஆபீசர் கிட்ட சொல்லி டிஸ்மிஸ். குப்சாமி, நான் வரணுங்க. துறை, குப்புசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா என் மேல் தப்பு என்ன? தப்பு செய்யாம ஏன் விளக்குனாங்க? நான் ஒரே ஒரு குத்தம் தான் செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். அது அந்த கான்ட்ராக்டருக்கு தொல்லையா இருந்தது, பழி வாங்கிட்டாரு. நீ யாரத்தான் மதிச்சே, எந்த பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த? துரை, வணங்க ஆரம்பிக்கும் போதுதான் வளரவே ஆரம்பிக்கிறோம். நானும் வணங்க தயாரா இருக்கேன்னு. தவறா இருந்தாலும் நேர்மையா பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன். அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாம் பாழா போச்சு. பாவிகளுக்கு துணை போவதில்ல பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுலதான் பெருமை எல்லாம் இருக்கு. காரியமும் செஞ்சுட்டு உன்னால காரணமும் சொல்ல முடியப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க துரைக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பாருங்களேன். இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது. அவங்கதான் வேணும்னே செஞ்சிருப்பாங்க. சரி சரி விடுங்க, டிஃபன் ஆறி போகுது, சாப்பிடுவாங்க. ஒண்ணு வேண்டாம் போ. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிங்க? வாங்க சாப்பிட. எனக்கு பசி இல்ல, இப்ப போறியா இல்லையா? தம்பி நீ சாப்பிடுவா. எனக்கு பசி இல்லை, பசி இல்லை தம்பி, எனக்கு பசி இல்ல. நீங்களாவது சாப்பிடுவாங்க. எங்களுக்கு கூட பசிக்கல. போ, இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? வேண்டாம். வர வர இந்த வீட்டுல குழந்தைங்களும் என் பேச்சு கேட்கறது இல்ல. பெருசு கேட்டா தானே திருச்சிகள் கேட்கறதுக்கு. எல்லாம் கெட்டு குட்டிச்சுவரா போயிடுச்சு. தலை எழுத்து. அப்பா அம்மா சொன்ன நீங்க கேட்கறது இல்லையா? ரெண்டு பேரும் பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்களும் பாராட்டுவாங்க, தெரியுமா? என்ன பேசாம இருக்கீங்க?